பாஸ் கொடுத்த உண்மைதான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4 லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 லேடிஸ் பாஸ் எல்லாருக்கும் 5000 பேருக்கு தான் பாஸ் கொடுத்தது. ஆனால் 4 லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வயசான லேடிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு முன்னாடி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அப்போ நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அழுத உடனே அது வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு விட்டாங்க. அப்போ நிர்வாகம் என்ன பண்ணிருச்சுன்னா சரி வேண்டாம் எல்லாரையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது 4000 பேர் கூற இடத்துல 5000 பேர் கூட்டிட்டாங்க, 20000 பேர் கூட்டிட்டாங்க. அதனால் யாரை இப்போ நானும் பாஸ் வச்சு தான் இருக்கேன். அந்த எல்லாருக்குமே பாஸ். நான் கிழக்கு தொகுதி அதுதான். வேற மெயின் என்னென்னா மக்கள் வந்து எப்படின்னா அதிகமான மக்கள் கூட்டிட்டாங்க. இதை கட்டுப்படுத்த முடியலை. இதெல்லாம் மேட்ரு கிடையாதுண்ணே. புசியானந்த் இருக்கார்ல, அவர் தானே தலைமை பொறுப்பாளர். இங்கே திருச்சியில் மாநாடு போடுறான். திருச்சியில் வந்து மீட்டிங் நன்றி உரை தெரிவிக்க விஜய் வராருன்னா அவர் தான் தலைமை. அவர் வந்து என்ன சொல்லணும், பாஸ் வாங்கி காலையிலேருந்து நிர்வாகம் நாங்கள் எல்லாம் கட்சியிலேருந்து அடிப்படையாக வேலை பார்த்து அவரை ஜெயிக்க வச்சுருக்கோம். உறுப்பினர் நாங்களே உள்ளே போகல. போலீஸ்காரங்க இவங்க வந்து உள்ளே விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் உள்ளே விட்டுங்கன்னு சொன்னால் இது எதுக்கு? வேஸ்ட்டு. நாங்கள் அந்த கட்சிக்கு உழைச்சே வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி பிள்ளையோட உட்காந்து கீழே உளுந்து கை காலெலாம் செரைஞ்சு அவரை பார்க்குறதுக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோம்? நாங்கள் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் போகிறோம். இவர் வந்து புசியானந்த் ஒரே வார்த்தையில் உள்ள காலியாக இருக்குன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்களா? உள்ள காலியாக இருக்குன்னா எல்லாத்தையும் விட்டுறலாமா? இது எதுக்கு இந்த QR இந்த QR கோடு எதுக்கு? இந்த QR கோடு எதுக்கு? கட்சி இது ஆமாம் பேரளவுக்கு தான். காலையிலேருந்து நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ் இருக்கவங்க QR கோடு இருந்தால் தான் உள்ளே போக முடியுங்கிறாங்க. QR கோடு இல்லாதவங்களாம் ஏன் உள்ளே விட்டாங்க? சார் இது வந்து திருச்சி கிழக்கு மாவட்டத்துக்கு கிழக்கு மேற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 5000 நிர்வாகிகள் சேர்ந்து அதுக்கப்புறம் வரவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த பாஸு. 5000 நிர்வாகிகளுக்கு தான் அந்த பாஸு. இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் எல்லாம் வெளியே நின்று இருக்கோம். பாஸே இல்லாத ஆளுங்களாம் உள்ள நின்றாங்களா? ஒரு வார்டு வந்து 2 வார்டு கணக்கு தான். ஒரு வார்டு வந்து 2ஆக பிரிச்சிடுறாங்க. 2ஆக பிரித்து ஒரு வார்டுக்கு 15 பேர் ஒரு வார்டு 30 பேர் ஆயிடுறாங்க. அப்போ நீங்கள் கிழக்கு தொகுதியில் எத்தனை வார்டு இருக்குது? அவங்களுக்கு தான் மெயினாக இந்த பாஸ் கொடுத்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக உள்ள நுழைஞ்சனால யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் 2:30 மணிக்கு நான் உள்ளே போனேன். 2:30 மணிக்கு என்னால் உள்ளே போக முடியல. முதலமைச்சர் வந்து 3:30 மணிக்கு மேலே தான் வந்தார். நான் 2:30 மணிக்கு என்னால் உள்ளே போக முடியலை. அப்புறமா சரி நாங்கள் போராட்டம் பண்ணால் எங்கள் தலைமைக்கு தான் எங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னால நாங்கள் வந்து எப்படின்னா அமைதியாக வந்துட்டோம். ஏன்னா இவ்வளோ இதுக்காகத்தான் நாங்கள் போராடினது. எங்கள் தளபதி வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போராடணும். இதையே நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிற போராடணும்னு வச்சுங்களேன். நாங்கள் தளபதி நிறைய தடவை பார்த்துட்டோம். ஆனால் முதலமைச்சரை இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பார்க்க முடியலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் போராடணும்னு வச்சுங்களேன், எங்கள் தலைமைக்கு தான் கெட்ட பேர் வரும். அதனால் நாங்கள் வந்து அமைதியாக வந்துட்டோம். சரி நம்ம ஏர்போர்ட்டுக்கு இல்லை இந்த பாஸை வந்து தளபதி இனி ஒரு வேலை மீட்டிங் போட்டார்னா அவுட்டரில் ஒரு பெரிய இடமா பார்த்து மீட்டிங் போட்டு மக்கள் சுதந்திரமாக வந்து பார்க்குற மாதிரி பண்ணணும். இந்த 5000 பேர் 6000 பேர் இப்போ அலௌடு பண்ணுறது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் 5000 பேர் அலௌடு பண்ணாங்க. ஆனால் 5000 பேர் பார்க்க போக முடியல. 20,000 பேர் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் தளபதிக்கு தெரியாதது. தலைமை என்ன சொல்லிடுச்சுன்னா மக்கள் கொந்தளிப்பு அதிகமானவொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை எல்லாத்தையும் உள்ளே விட்டுருங்க, இதை பாசெல்லாம் பார்க்காதீங்க, உள்ளே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதுலேருந்து உள்ளே போனது. மற்றபடி எங்கள் தலைமைக்கு வந்து இந்த கெட்ட பேர் வரக்கூடாது. மெயினாக என்னென்னா இவ்வளோ நாள் நாங்கள் போராடினது வந்து எங்கள் தளபதி வரணுங்கிறதுக்கு. தளபதி வந்துட்டார். இனிமேல் எங்கள் தளபதி கெட்ட பேர் வரக்கூடாது. முத்துராமலிங்கம் திருச்சி காந்தி மார்க்கெட்டு 20வது வார்டில் இருக்கேன் நான். பாஸ் இருந்தும் மக்கள் வெள்ளத்துல ஒரு இது பண்ண முடியல. மக்கள் அதிகமா இருக்கும். பாஸ் இருந்தவங்க விட்டுட்டாங்க, பாஸ் இல்லாதவங்க விட்டுட்டாங்க. அதனால பாஸ் இருந்தும் யாராலையும் போக முடியல. ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே இருக்காங்க. பாஸ் இருந்தும் அவங்களால போக முடியல. ஏன்னா வந்து பாஸ் சும்மா ஒரு இஷ்யூக்காண்டி இது பண்ணாங்க. சரியா? பாஸ் வந்து வேணும் இது பண்ணி போட கிடையாது. பாஸ் இருந்தும் மக்களால் உள்ள போக முடியலன்னா ஏன்னா கும்பல் நிறைஞ்சிருச்சு. அங்க கிரௌடு கிடைக்க இடம் இல்ல, ஃபுல் கிரௌடு. சரிங்களா? அதனாலதான் மக்கள் ஒரு பயத்துலதான் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருன்ற காரணத்தினாலதான் மக்கள் அவளை பத்தி வெளியே நிப்பாட்டிட்டாங்க. வெளியே இருந்து என்ன ஒரு பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே ஒரு LED வச்சிருந்துருக்கலாம். தப்பு பண்ணாங்க, ஒரு LED வைக்காம விட்டாங்க. அதுலதான் நாங்க பாஸ் இருந்து போக முடியல.